அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இப்போ இந்த மல்லிகைப்பூவில் மொட்டு எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்க. இது நான் வீட்டில் இருக்க பழைய சோறு வாழைப்பழத்தோல் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு தெரியும் எப்படின்னு. இப்போ எப்படி மொட்டு வச்சுருக்கு பாருங்க. வாழைப்பழத்தோல், பழைய சோறு, தேயிலை, டீ போட்ட தேயிலை, அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் எல்லாம் போட்டோன்னே இப்படி துளிர் மொட்டு வந்துடும். நம்ம பூவெல்லாம் பறிச்சுட்டு இந்த மொட்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த என்ன பண்ணணுன்னா, இந்த பாருங்க, இந்த மொட்டை பறிச்சிடுவோம்ல, எல்லா மொட்டையும் பறித்தோடனே இப்படி இப்படி உடச்சி விட்றணும். உடச்சி விட்டோன்னே அதிலேருந்து நல்ல பூக்கள் வைக்கும், மொட்டுக்கள் வைக்கும். இதை பாருங்கள், இப்போ பறிச்சிட்டேன்னா இதில் இந்த காம்பை இப்படி உடச்சி எடுத்துடணும். அப்போ இந்த இடத்துல மறுபடி 4 மொட்டு 6 மொட்டு வைக்கும். இப்படி இப்படி எடுத்துடணும். கட் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துடணும் காம்போடு. நம்ம உரம்லாம் வாங்கி வைக்கவே வேண்டாம், இயற்கை உரம். இப்படி காம்பை கட் பண்ணி இப்படி எடுத்துடணும். இந்த இடத்துல நிறைய துளிர் வரும். பப்பாளி காய்க்க ஆரம்பித்த பிறகு போடுறேன். இப்போ மல்லிகைப்பூ தான் நிறைய மொட்டு வச்சுருக்கு. மிளகாயிலே நிறைய காய் கிடக்கு. 10 நாளைக்கு ஒரு மட்டும் பழைய சோறு, பழத்தோல், தேயிலை உள்ளது எல்லாம் வைக்கணும். கத்தரிக்காயிலையும் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. எல்லா காயும் முடிவடைஞ்ச பிறகு தான் இந்த கத்தரிக்காய் செடியெல்லாம் எடுக்கணும். மரத்தெல்லாம் காய் கிடக்கு, 1 2 காய் கிடக்கு. பாவைக்காயிலையும் காய் கிடக்கு. இதை நாளைக்கு பறிக்கலாம். பிஞ்சு இருக்குது. இது ஒரு மருதாணியில் தான் சுற்றி விட்ருக்கேன். மருதாணியில் படர்ந்து அதிலே பிஞ்செல்லாம் நிறைய வச்சுருக்கு. பாகக்காய், இந்த ஒரு பாவைக்காய் கிடக்கு. காலை எப்படி இருக்குது பாருங்கள் தோட்டம். தக்காளியெல்லாம் இனி எல்லாம் எடுத்துட்டு புதுசாக விதை போட்டிருக்கேன். விதை வளர்ந்த பிறகும் இந்த தக்காளி செடியை நட்டி வைக்கும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். கீரை தான் நிறைய இருக்குது. சீத்தால ஒரு காய் வந்திருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பூ பறிச்சிருக்கேன். இன்னும் பறிக்கணும். புதினா அந்த வெயிலுக்கு அப்படியே இதாகிடுச்சு. இனிமேல் இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு குச்சை நட்டி வைக்கணும். மாதுளையில் நிறைய பிஞ்சு வந்திருக்கு. மாதுளைக்கும் பழத்தோல், பழைய சோறு இது தான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், பூக்கள் உதிராது. மொட்டு நிறைய வச்சுருக்கு. இது இந்த பூ 1 மாதம் வரை வாடாமல் இருக்கும். இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. தண்ணி ரொம்ப ஊற்றியாச்சுன்னா அப்படி இது அழுகிரும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ போடுறேன்.